அத்தியாயம் 117 வெளிப்படும் பொறாமை குணங்கள். சிவப்பு மேகங்களால் மூடப்பட்டிருந்த வானம் ஒரு திகைப்பூட்டும் ஒளி கீழே கொட்டியதால் பிளந்தது. இது துணைத் தளபதி ரியானாவால் வடிவமைக்கப்பட்ட பரந்த பகுதியின் ஒளி. போர்க்களத்தில் இருந்த அனைவரையும் அந்த ஒளி ஒளிரச் செய்தது. இருப்பினும் முன்னணியில் நின்ற ஒரு நபரை நோக்கி அனைவரின் கண்களும் ஈர்க்கப்பட்டன. அந்த நபர் இளவரசி எலெனா. அவள் ஏன் இவ்வளவு தனித்து நின்றாள்? அது தற்செயலானது அல்ல. இளவரசியின் பின்னால் நின்றிருந்த எலும்புக்கூடு புனித மாவீரன் டெய்கரின் இருப்புதான் இதற்குக் காரணம். டெய்கர் தனது தெய்வீக சக்தியை எலெனாவை நோக்கி செலுத்தி அவளை மையப்புள்ளியாக மாற்றினார். இதன் விளைவாக பிரகாசமான திரைக்குள் கூட தெய்வீக சக்தியால் நிரப்பப்பட்ட இளவரசி எலெனா முக்கியமாகத் தனித்து நின்றாள். உண்மையை அறியாமல் மக்கள் இளவரசி எலெனாவைப் பற்றிய தங்கள் சொந்த விளக்கங்களை உருவாக்கத் தொடங்கினர். அவள் தேவியின் தீவிர பக்தையாக இருக்க வேண்டும். இளவரசி எலெனாவின் செயல்களும் தோற்றமும் அவள் தேவி மீதான நம்பிக்கை மற்றும் பக்தியிலிருந்து மட்டுமே உருவானது என்று நம்பி புனித மாவீரர்கள் பயபக்தியான தொனியில் கிசுகிசுத்தனர். ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருந்தது. இளவரசி எலெனா எடிசாவின் அறிவுறுத்தல்களை பின்பற்றிக் கொண்டிருந்தாள். இளவரசி, தயவு செய்து பின்வாங்குங்கள். அந்த அரக்கனை நாங்கள் கையாள்வோம். அரச மாவீரர்கள் மிகவும் கத்தினார்கள். இளவரசி எலெனாவிடம் அவர்கள் நம்பிக்கையைக் கண்டார்கள். அவள் அங்கே இருந்தவரை ராஜ்யத்தின் எதிர்காலம் பிரகாசமாகத் தெரிந்தது. அவர்கள் விரும்பிய ராஜ்யத்திற்காக இளவரசியை பாதுகாக்க மாவீரர்கள் தங்களைத் தாங்களே அர்ப்பணித்துக் கொள்ளத் தயாராக இருந்தனர். இருப்பினும் எலெனா அவர்களின் வேண்டுகோள்களைப் புறக்கணித்து மரணத்தின் ராஜாவை நோக்கி தனது உறுதியான நடவடிக்கைகளைத் தொடர்ந்தாள். இயற்கையாகவே இளவரசி எலெனாதான் இறக்கமாட்டேன் என்று உறுதியாக நம்பினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக மரணத்தின் ராஜா வெறுமனே மகானின் துணை மட்டுமே. மேலும் அவள் ஏற்கனவே எடிசாவுடன் ஒருங்கிணைந்திருந்தாள். அவளுடைய மனித உடல் லேசாக நடுங்கினாலும் அவள் பயப்படவில்லை. ஆனால் யாரோ அவள் வழியில் நின்றார்கள். ஹாதா, இளவரசி, இந்த அர்த்தமற்ற செயலை நிறுத்து. அது கவுண்ட் பியர்டன் கையில் ஒரு கோடரியை வைத்திருந்தார். அவர் உலகமே தனக்குச் சொந்தமானது என்ற முகபாவனையை அணிந்திருந்தார். அலை ஏற்கனவே திரும்பிவிட்டது. பாருங்கள், அந்த அற்புதமான உயிரினம். அவர் கண்டத்தையே ஆழ்வார். அந்த எண்ணிக்கை மிகைப்படுத்தி டெத்னைட் கிங்கை சுட்டிக்காட்டியது. எனக்கு அதிகாரம் கொடுத்தவர் அவர்தான். என் வழியில் நிற்பவர் எவரும் நசுக்கப்படுவார்கள். அந்த முட்டாள் இளவரசியைச் சமாளித்து அரச குடும்பத்தையே வீழ்த்த அவன் எண்ணினான். அவருடைய சக்தியால் நான் விரைவில் ராஜாவாகிவிடுவேன். ஹா. பைத்தியக்கார கவுண்டை பார்த்ததும் எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள். கவுண்ட் பியர்டனின் உண்மையான ஆழத்தைக் கண்டது போல் உணர்ந்தார்கள். நம் கடந்த கால உறவுக்கு மரியாதை கொடுத்து நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். இப்போதைக்கு சரணடையுங்கள். இதெல்லாம் வீண் என்பதை நீ இப்போது உணர்ந்திருக்க வேண்டும். யாருக்குத் தெரியும், நான் உன்னை ஒரு காமக்கிழத்தியாக கூட எடுத்துக் கொள்ளலாம். அவன் அவளை இனி இளவரசி என்று அழைக்கவில்லை, மாறாக நீ என்று மட்டுமே அழைத்தான். அவன் ஏற்கனவே தன்னை ஒரு ராஜாவைப் போலவே கருதினான். கவுண்ட் பியர்டனை பார்த்துக் கொண்டிருந்த நெக்ரோஸ் தனது கையால் தொண்டையை அறுக்கும் செய்கையைச் செய்தார். கவுண்டின் உரை மிக நீண்டு கொண்டே போனதால் அதைச் சுருக்கிக் கொள்வதற்கான ஒரு சமிக்ஞையாக இது இருந்தது. இது ஒரு நாடகம், மேலும் ஒரு முக்கியமற்ற துணை கதாபாத்திரம் தனது எல்லைகளை மீறிச் சென்றது. டெத்னைட் கிங் நெக்ரோஸின் நோக்கத்தை புரிந்துகொண்டு கவுண்ட் பியர்டனை நோக்கி ஒரு இருண்ட சக்தியை கட்டவிழ்த்துவிட்டார். எனக்கு ஏன் திடீரென்று தூக்கம் வருது? அந்த இருண்ட சக்தி கவுண்ட் பியர்டனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு இட்டுச் சென்றது. துணை கதாபாத்திரம் மேடையை விட்டு வெளியேறிவிட்டிருந்தது. முன்னணி கதாபாத்திரம் நுழைய வேண்டிய நேரம் இது. டெத்னைட் கிங் மற்றும் நெக்ரோஸ் இருவரும் லேசாக தலையசைத்தனர். எலெனாவும் லேசாக தலையசைத்து தான் தயாராக இருப்பதைக் குறித்தாள். டெத்னைட் கிங்கின் பின்னால் நின்றவர்தன் உடனடியாக தனது வரிகளை வழங்கினார். குக்கு, பரிதாபகரமான மனிதன். என்னை தடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா? வர்தன் பேசி முடித்தவுடன் டெத்னைட் கிங் இருண்ட சக்தியைச் சேகரித்து ஒரு பெரிய கருப்பு கோலத்தை உருவாக்கினார். எல்லோரும் மறைத்துக் கொள்ளுங்கள். எலெனாவின் கூச்சல் முடிவதற்குள் அந்த உருண்டை ஏவப்பட்டது.
அது எலெனாவை கடந்து சென்று அவளுக்குப் பின்னால் இருந்த மாவீரர்களைத் தாக்கியது. மாவீரர்கள் விரைவாகத் தப்பிக்க முயன்றாலும் சிலர் அந்த உருண்டையால் மூழ்கடிக்கப்பட்டனர். டோட் இல்லை. காற்றில் அலறல்கள் எதிரொலித்தன. சிவப்பு சதை சிதறியது. சில நிமிடங்களுக்கு முன்பு தைரியத்தால் நிரப்பப்பட்டவர்கள் இப்போது விரக்தியடைந்தனர். ஹா ஹா ஹா, உன்னிடம் இவ்வளவுதானா? இதை மட்டும் வைத்து என்னை தடுக்க முடியும் என்று நீ உண்மையிலேயே நினைத்தாயா? வரதனின் வரிகள் முடிந்ததும் டெத் நைட் கிங் கருமையான கோலத்தை மேல்நோக்கி ஏவினார். நரக நெருப்பைப் போல எரியும் கோலம் தரையை எரித்தது. சுடர்விடும் கோலம் மாவீரர்களை நோக்கிப் பறந்தது. இருப்பினும் இந்த முறை டெய்கர் அந்த கோலத்தை தடுக்க முன்வந்தார். இது அனைத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மிதமான அளவு பயத்தைத் தூண்டுவது நன்மை பயக்கும் என்றாலும் அதிகமான மனிதர்களைக் கொல்வது அவர்களின் மனநிலையை உடைக்கக்கூடும். எனவே எல்லோரும் தங்கள் சக்தியைக் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த நிலை இளவரசி எலெனாவுக்கானது. ஆனால் மாவீரர்கள் ஏற்கனவே தங்கள் விருப்பத்தை இழந்துவிட்டனர். தேவி எங்களைக் காப்பாற்று. புனித மாவீரர்களும் விரக்தியடைந்த முகபாவங்களுடன் பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுடன் மன்றாடினாலும் தேவியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. தேவி அவர்களைக் கைவிட்டிருக்கலாமா? சந்தேகத்தின் விதைகள் அவர்களின் இதயங்களில் வேரூன்றத் தொடங்கியபோது எல்லோரும் வலிமையாக இருங்கள், நான் இங்கே இருக்கிறேன். போர்க்களத்தில் நம்பிக்கையின் கதிர் பாய்ந்தது. வெள்ளி கவசம் அணிந்த இளவரசி எலெனா தனது வாளை உயர்த்தினார். வானத்திலிருந்து பொழியும் ஒளியும் டெய்கரிலிருந்து வெளிப்படும் தெய்வீக சக்தியும் ஒரு அற்புதமான பிரகாசமாக ஒன்றிணைந்தன. இளவரசியின் வாளின் கத்தியில் ஒளி பாய்ந்து உண்மையிலேயே புனிதமான காட்சியை உருவாக்கியது. இளவரசி எலெனா மெதுவாக, மிக மெதுவாக தனது குதிரையிலிருந்து இறங்கி முன்னேறினாள். இளவரசி நெருங்கி வருவதைக் கண்டு வரதன் கூச்சலிட்டார். இது ஒளியின் சக்தியா? ஆனால் அது பயனற்றது. வரதனின் கூச்சலுக்கு பதிலளிக்கும் விதமாக டெத் நைட் கிங் தனது இருண்ட சக்தியை எல்லாம் திரட்டினார். இந்த முறை ஒரு கோலத்திற்கு பதிலாக டஜன் கணக்கான, நூற்றுக்கணக்கான கோலங்கள் கூட வானத்தை நிரப்பின. புனித ஒளியால் நான் இருளைப் போக்குவேன். இளவரசி எலெனா தனது பளபளப்பான வாளுடன் முன்னோக்கி விரைந்தாள். அதே நேரத்தில் கருப்பு நிற உருண்டைகள் அவளை நோக்கி மழையாகப் பொழிந்தன. இளவரசி இல்லை. நிலைமையை மிகவும் தாமதமாக உணர்ந்த லெனான் இளவரசியை நோக்கி விரைந்தார். பூம் கபூம். எலெனாவுக்கும் அசுரனுக்கும் இடையிலான மோதல் ஒரு மிகப்பெரிய வெடிப்பில் விளைந்தது. தாக்கம் மிகப்பெரியது. ஒரு சத்தம் அவர்களின் காதுகளை நிரப்பியது. மற்ற எல்லா ஒலிகளையும் அவர்கள் கேட்க முடியாதபடி செய்தது. வெடிப்பின் பின்விளைவுகளுடன் இணைந்த பரந்த ஒளி மற்றும் இருண்ட சக்தி காற்றை அடர்த்தியான தூசியால் நிரப்பி அவர்களின் பார்வையை மறைத்தது. இல்லை, அவர்களால் எதையும் பார்க்கவே முடியவில்லை என்று சொல்வது மிகவும் துல்லியமாக இருக்கும். அனைவரும் ஒரே நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு காதுகளை மூடிக்கொண்டனர். அனைவரும் சபாஷ். குறிப்பாக நீங்கள், சர் வரதன். உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருந்தது. நன்றி, லேடி எடிசா. திடீரெனத் தோன்றிய எடிசா வரதனை பாராட்டினார். மனிதர்கள் அருகில் இருந்தாலும் அது பெரிய விஷயமல்ல. அவர்கள் தற்போது தங்கள் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டிருந்தனர். மேலும் அந்தப் பகுதி ஏற்கனவே அடர்த்தியான தூசியால் நிரம்பியிருந்தது. மேலும் டெய்கர் ஏராளமான தெய்வீக ஒளியை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. யாராவது கண்களைத் திறந்தாலும் அவர்களால் எதையும் பார்க்க முடியாது. டெத் நைட் கிங், நீங்கள் சர்வரதனுடன் சிறப்பாக ஒருங்கிணைந்தீர்கள். தயவு செய்து இறுதிவரை நல்ல வேலையைத் தொடருங்கள். எடிசாவின் எதிர்பாராத ஊக்கத்தை பார்த்து டெத் நைட் கிங் பிரகாசமாக தலையசைத்தார். பின்னர் எடிசா எலெனாவை பார்க்கத் திரும்பினார். இந்த திட்டத்தில் எலெனா வழிமுறைகளை சிறப்பாகப் பின்பற்றி எல்லாம் சீராக நடக்க வழிவகுத்தது. சரி, எங்கள் அன்பான இளவரசி எலெனா, இது இன்னும் முடிவடையவில்லை. இறுதிச் செயலை முடிக்கலாமா? எடிசாவின் வார்த்தைகளைக் கேட்டு இளவரசி எலெனா தனது நிலையை எடுத்தாள். டெத் நைட் கிங்கின் உடலில் தனது வாளை குத்துவது போல் அவள் போஸ் கொடுத்தாள். நிச்சயமாக டெத் நைட் கிங்கிற்கு எந்த வலியும் ஏற்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இளவரசி ஒரு சாதாரண மனிதர், அதனால் எந்த உண்மையான சேதத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. இருப்பினும் நாடகம் முடிவடையாததால் டெத் நைட் கிங் சரிந்து விழுவது போல் நடித்தார். பார்ப்பவர்களுக்கு இளவரசி எலெனாவின் வாள் டெத் நைட் கிங்கை தோற்கடித்தது போல் தோன்றும்.
சரி, இதெல்லாம் முடிந்தவுடன் நீங்கள் இனி ஒரு இளவரசியாக இருக்க மாட்டீர்கள். எடிசா பேசும்போது சிரித்தாள். ராஜ்யத்தின் குடிமக்கள் மற்றும் அரச மாவீரர்கள் உட்பட பலர் எலெனாவின் வீரச் செயல்களைக் கண்டனர். இளவரசி எலெனா அதை விரும்பாவிட்டாலும் அவள் ஒரு ராணியின் பாதையில் நடப்பாள். மேலும் மீதமுள்ள புனித மாவீரர்களும் துணைத் தளபதி ரியானாவும் இளவரசி எலெனாவின் சாதனைகளை தெளிவாகக் கண்டிருந்தனர். ஆணை சந்தேகத்திற்கு இடமின்றி உங்கள் மீது மிகுந்த அக்கறை கொள்ளும். எடிசாவின் வார்த்தைகளைக் கேட்டு எலெனா அமைதியாகத் தலையசைத்தாள். இது எல்லாம் ஒரு செயலாக இருந்தாலும் இளவரசி எலெனா ஒரு 7 நட்சத்திர பேரழிவை தோற்கடித்ததாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படும். இது ஒரு சிறிய விஷயமல்ல. சிறிது காலத்திற்கு ஆணையின் கவனம் இளவரசி எலெனா மீது குவிந்திருக்கும். இது பல தொந்தரவான சூழ்நிலைகளைக் கொண்டுவரும் என்றாலும் எலெனா ஏற்கனவே தனது முடிவை எடுத்திருந்தாள். ரொம்ப நல்லது. இது முடிந்ததும் நீங்களும் மகானுக்கு முறையாக சேவை செய்ய முடியும். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு மகத்தான மரியாதை. எலெனா ஏற்கனவே மகானின் சக்தியால் கவரப்பட்டிருந்தாள். அத்தகைய ஒரு உயிரினத்திற்கு சேவை செய்வது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. நீ கருட ராஜ்ஜியத்தின் ஆட்சியாளராகும்போது கருட ராஜ்ஜியத்தைப் பற்றி உனக்கு முன்பு தெரியாத அனைத்தையும் ஆவணப்படுத்தி என்னிடம் சமர்ப்பி. கருட ராஜ்ஜியம் மீண்டும் பிறக்கும். இது வெறும் ஆரம்பம்தான். நாம் விரைவில் மீண்டும் சந்திப்போம், இளவரசி எலெனா. அல்லது நான் சொல்ல வேண்டுமா, ராணி எலெனா? இளவரசி எலெனா கருட இராச்சியத்தின் ராணியான தருணத்தில் அது இனி மனிதர்களின் ராஜ்யமாக இருக்காது. எடிசா தன் முதுகைத் திருப்பிக் கொண்டாள். நெக்ரோசும் வரதனும் அவளைப் பின்தொடர்ந்தனர். அவர்களுக்குப் பின்னால் எலும்புக்கூடுகள் மயக்கமடைந்த கவுண்ட் பியர்ட்டனைச் சுமந்து சென்றன. அரக்கர்கள் வெளியேறும்போது எலெனாவும் டெத்னைட் கிங்கும் மட்டுமே தெருவில் இருந்தனர். படிப்படியாக வெளிச்சம் மங்கத் தொடங்கியது. தூசி படிந்து வெளிச்சம் மறைந்ததும் பார்வை திரும்பியது. மக்கள் உடனடியாக இளவரசியைத் தேடினார்கள். மரணத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் பேரழிவுடன் இளவரசி மோதுவதை அவர்கள் கண்டார்கள். அவர்களின் மனதில் இளவரசி தோற்கடிக்கப்பட்டாள் என்று அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கை துளியைப் பற்றிக் கொண்டிருந்தார்கள். இளவரசி உயிர் பிழைத்தாள் என்று நம்பி மனிதர்கள் எப்போதும் அற்புதங்களை விரும்பினர். பின்னர் எல்லோரும் அவநம்பிக்கையின் வெளிப்பாடுகளை அணிந்திருந்தனர். இளவரசியா? நீண்ட காலமாக இளவரசியை பாதுகாத்து வந்த லெனான் கூட ஒரு பேயைக் கண்டது போல் இருந்தார். அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று தீவிரமாக நம்பிய இளவரசி உண்மையில் உயிருடன் இருந்தார். அது மட்டுமல்லாமல் இளவரசி எலெனா தனது வாளுடன் மரண மன்னரை துளைத்து நின்றாள். கடவுளே! ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. ஒரு புனித வீரன் அவநம்பிக்கையில் முணுமுணுத்தான். இளவரசியின் உயிர் பிழைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த அரச வீராங்கனைகள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து அழுதனர். குடிமக்களும் நிலத்தை அதிர வைக்கும் ஆரவாரத்தில் வெடித்தனர். இளவரசி எலெனா வாழ்க! அன்புள்ள இளவரசி, நீடூழி வாழ்க! மக்கள் ஆரவாரம் செய்து தங்கள் கவனத்தை இளவரசி எலெனா மீது செலுத்தினர். மெதுவாக அவள் கழுமரத்தில் அறைந்த அசுரனிடமிருந்து தன் வாளை விலக்கினாள். பின்னர் அவள் தன் வாளை வானத்தை நோக்கி உயர்த்தினாள். நாங்கள் வென்றுவிட்டோம்! எலெனாவின் பிரகடனத்தில் அனைவரும் மண்டியிட்டனர். குடிமக்கள், அரச மாவீரர்கள், ஏன் புனித மாவீரர்கள் கூட தரையில் மண்டியிட்டனர். புனித மாவீரர்களின் துணைத் தளபதி ரியானாவும் மண்டியிட்டு அமைதியாக முணுமுணுத்தார். ஒரு உண்மையான துறவி பிறந்துவிட்டார். இளவரசி எலெனா இனி வெறும் இளவரசி அல்ல, அவர் கண்டத்தை தீமையிலிருந்து காப்பாற்றிய வீராங்கனையாகவும் தேவியின் அப்போஸ்தலராகவும் ஒரு துறவியாகவும் போற்றப்படுவார். நீண்ட கடினமான போர் முடிவுக்கு வந்துவிட்டது. இளவரசி எலெனா மாவீரர்களை அரச அரண்மனைக்குத் திருப்பி அழைத்துச் சென்றார். உயிர் பிழைத்த குடிமக்கள் இடிந்து விழுந்த கட்டமைப்புகளை மீண்டும் கட்டிக் கொண்டிருந்தனர். மிக முக்கியமாக ராஜ்யத்தின் அனைத்து பிரபுக்களும் தலைநகரை மீட்டெடுப்பதற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருந்தனர். அது இயற்கையானதுதான். உன்னதப் பிரிவின் தலைவரான கவுண்ட் பியர்ட்டன்தான் பேரழிவை வரவழைத்த குற்றவாளி. இருப்பினும் இளவரசி எலெனாவின் கைகளால் பேரழிவு முடிவுக்கு வந்தது. கவுண்ட் பியர்ட்டன் மறைந்துவிட்டாலும் இப்போது அவர் கண்டம் முழுவதும் ஒரு மதவெறியராகக் கருதப்படுவார். இந்த நிகழ்வு இளவரசி எலெனாவுக்கு ஒரு வலுவான நியாயத்தை அளித்தது. இப்போது அவர் கண்டத்தைக் காப்பாற்றிய துறவி. அவரது வீரச் செயல்களைக் கண்ட அனைவரும் அவரைப் பற்றி இவ்வாறு பேசினார்கள்.
இளவரசி எலெனா புனித ஆணையின் ஆதரவை திறம்பட பெற்றிருந்தார். இப்போது அரச குடும்பத்தை எதிர்க்க யார் துணிவார்கள்? பிரபுக்கள் ஒரு கணம் கூட தயங்காமல் அரச குடும்பத்தின் தயவைப் பெறுவதற்காகச் செயல்பட்டனர். இளவரசி எலெனா முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் பரபரப்பாக இருந்தனர். ஆணையின் தூதராக வந்திருந்த துணைத் தளபதி ரியானாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. மரணத்தின் ராஜாவின் உண்மையான அடையாளம் டெத் நைட் கிங் தான். இளவரசி தோற்கடித்த பேரழிவை துணைத் தளபதி ரியானா பார்த்தார். உண்மையில் அந்த பேரழிவு டெத் நைட் கிங் தான். இளவரசி எலெனா அந்த அசுரனின் அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அதை மகா தேவனிடமிருந்து கேட்டதாகக் கூறினார். அவள் அதை பெரியவரிடமிருந்து கேட்டிருந்தால் அவள் தேவியிடம் இருந்து ஒரு தெய்வீக வெளிப்பாட்டைப் பெற்றாள் என்று அர்த்தமா? துணைத் தளபதி ரியானா இளவரசி எலெனாவைப் பற்றி நினைத்தார். அவள் ஒரு பலவீனமான இளவரசி என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் தன் பலத்தை மறைத்து வைத்திருந்தாள். திடீரென்று அரண்மனைக்குத் திரும்பி விஷயங்களை முடிக்கப் போவதாக இளவரசி சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. அது ஒரு குறிப்பிடத்தக்க கூற்று. சரி, இப்போதைக்கு அவள் அரண்மனைக்கு வந்திருக்க வேண்டும். அது நடக்க போதுமான நேரம் கடந்துவிட்டது. கருட இராச்சியத்தின் ஆட்சியாளர் விரைவில் மாறக்கூடும் என்று துணைத் தளபதி ரியானா உணர்ந்தார். சரி, அவளுக்கு ஏற்கனவே நியாயம் இருக்கிறது. அவள் தன் தந்தையை பதவி நீக்கம் செய்து அரியணை ஏறினாலும் யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள். இளவரசி எலெனா ஏற்கனவே குறிப்பிடத்தக்க செல்வாக்கு மிக்க நபராக மாறிவிட்டார். அதிலிருந்து விலகி ரியானா தனது கடமையை நிறைவேற்ற தனது துணை அதிகாரிகளை அழைத்தார். கவனமாக தூக்குங்கள். அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட டெத் நைட் கிங்கை ஆர்டருக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. நிச்சயமாக மீதமுள்ளவர்கள் அதை தாங்களாகவே நகர்த்த மாட்டார்கள். ஆர்டரிடமிருந்து கூடுதல் ஆதரவு வரும் வரை அவர்கள் காத்திருப்பார்கள். இந்த சம்பவத்தில் ஆர்தர் மிகவும் சேதமடைந்தது. அவர்கள் ஹை புரோகிதர் டைட்டன் மற்றும் கமாண்டர் ஜெரார்டின் மரணங்களை உறுதிப்படுத்தினர். மேலும் பெரும்பாலான தூதர்கள் இறந்துவிட்டனர். இது ஆர்டரின் பதில். இருப்பினும் டெத் நைட் கிங்கின் வடிவம் வேகமாக மறைந்து போகத் தொடங்கியது. துணைத் தளபதி, டெத் நைட் கிங் மறைந்து கொண்டிருக்கிறார். ரியானா விரைவாக டெத் நைட் கிங்கை அணுகினார். ஆனால் அது ஏற்கனவே போய்விட்டது. மறுபுறம் சிறப்பு பணி முடிந்தது. கருட இராச்சியத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து அரக்கர்களும் திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். சிறப்பு பணியை முடிப்பதற்கான வெகுமதிகள் வழங்கப்படும். எச்சரிக்கை: 6 மணி நேரத்திற்குப் பிறகு டெத் நைட் கிங்கின் 7 நட்சத்திரம் தற்காலிக பரிணாமம் செயல்தவிர்க்கப்படும். தற்காலிக பரிணாமம் செயல்தவிர்க்கப்பட்டவுடன் டெத் நைட் 6 நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செயலிழக்கச் செய்யப்படும். நீங்க அந்தச் செய்தியைக் கேள்விப்பட்டீங்களா? கருட ராஜ்ஜியத்தில் ஒரு துறவி பிறந்திருப்பதாகச் சொல்கிறார்கள். அது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்தச் செய்தி ஏற்கனவே ஆணையினுள் வேகமாகப் பரவியிருந்தது. இளவரசி எலெனா, இப்போது ராணி எலெனா, 7 நட்சத்திர டெத் நைட் கிங்கை தனியாளாகத் தோற்கடித்ததற்காக பிரபலமானார். இந்தக் கதை முழு கண்டத்திலும் பரவியது. டெத் நைட் கிங்கை பற்றி மகான் பேசியதாக கூறப்பட்டது. தெய்வத்திடமிருந்து ஒரு தெய்வீக வெளிப்பாடு இருந்திருக்க வேண்டும். கருட இராச்சியத்தில் மட்டுமல்ல, அந்த அமைப்பின் பாதிரியார்களிடமும் ராணி எலெனா ஒரு துறவி என்று அழைக்கப்பட்டார். பேரழிவை தோற்கடித்த பிறகு ராணி எலெனா உடனடியாக தனது படைகளை அரச அரண்மனையை நோக்கித் திருப்பினார். கண்டத்தின் நாயகனான அவளுடைய தந்தையான ராஜாவால் கூட அவளுக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. மிக முக்கியமாக இந்த நிகழ்வின் மூலம் எலெனா மக்களின் ஆதரவை பெற்றிருந்தார். கவுண்ட் பியர்டன் ராஜ்ஜியத்தின் பெரும்பாலான பிரபுக்களுடன் சேர்ந்து திமன்கள் வரவழைத்ததற்கான தடயங்களைக் கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. தலைநகருக்குள் இருக்கும் பிரபுக்களின் மாளிகைகளில் எலும்புக்கூடுகள் காணப்படும் என்று யார் கணித்திருக்க முடியும்? இருப்பினும் யாராவது ஒருவர் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. அது முழு கண்டத்தையும் வீழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம். இறுதியில் மன்னர் தனது அரியணையைத் துறந்தார். இவை அனைத்தும் தேவியின் விருப்பமாக இருக்க வேண்டும். எலெனாவின் விண்ணேற்றத்தை தேவியின் விருப்பமாக ஆணை ஆதரித்திருந்தது. ராஜ்ஜியத்தின் அமைதியின்மை காரணமாக முடிசூட்டு விழா இன்னும் நடைபெறவில்லை என்றாலும் எலெனா ஏற்கனவே கருட ராஜ்ஜியத்தின் ராணியாக இருந்தார். இருப்பினும் நிலைமை ஆணைக்கு முற்றிலும் சாதகமாக இல்லை. புனித ஆணைக்குள் ஏற்கனவே ஹெலிசா என்ற ஒரு துறவி இருந்தார். 2வது துறவியின் தோற்றம் ஆணைத் தலைமை கூட எதிர்பார்க்காத ஒன்று. இருப்பினும் எலெனாவின் செயல்களைக் கண்டதால்
அவளுக்கு துறவி என்ற பட்டத்தை மறுப்பது கடினமாக இருந்தது. இயற்கையாகவே இது ஹெலிசாவுக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியது. ஒரு இளவரசி துறவி என்ற பட்டத்தை கோரத் துணிவாளா? ஹெலிசா எலெனாவை ஒரு துறவியாக அங்கீகரிக்க மறுத்துவிட்டார், ஒரு ராணியாக இருப்பதை விட. இருப்பினும் உண்மை என்னவென்றால், ஹெலிசாவை விட எலெனாவை துறவியாக அங்கீகரிப்பதற்கு சூழல் சாதகமாக இருந்தது. ஹெலிசா விரக்தியில் கத்தினாள். எதுவும் அவள் வழியில் நடக்கவில்லை. இந்தச் சூழ்நிலை அமைப்பினுள் இருந்த சிலர் ஹெலிசாவை சந்தேகிக்கவும் வழிவகுத்தது. பாதிரியார்கள் மற்றும் புனித மாவீரர்கள் தொடர்ந்து காணாமல் போனது தொடர்ந்து நிகழ்ந்தது. மேலும் சமீபத்திய 7 நட்சத்திர பேரழிவால் அமைப்பிற்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டன. இப்போது ஹெலிசா உண்மையிலேயே ஒரு துறவியா என்பது குறித்து ஆணையினுள்ளேயே கேள்விகள் எழுந்தன. தற்போதைய சூழ்நிலையால் ஹெலிசா நம்ப முடியாத அளவிற்கு எரிச்சலடைந்தாள். அந்த அயோக்கியன் சரித்திரன் பூமிக்குத் திருப்பி அனுப்பப்பட்டபோது இது அனைத்தும் தொடங்கியது. அன்றிலிருந்து எல்லாம் தொடங்கியது. சரித்திரன் என்ற மனிதர் பூமிக்குத் திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. விந்தையாக அதன் பிறகு விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை. அது கட்டாயப்படுத்தப்பட்ட கூற்று போல் தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒரு துறவியாக ஹெலிசாவுக்கு ஒரு உணர்வு இருந்தது. சரித்திரன் ஏதாவது செய்திருக்க வேண்டும். அந்த முட்டாள் பையன் ஏதாவது சாபம் கொடுத்தாரா? இல்லையென்றால் விஷயங்கள் எப்படி இவ்வளவு சிக்கலாக மாறியிருக்கும்? அவள் யோசித்துக் கொண்டிருந்தபோது புனித ஹெலிசாவின் கண்கள் கடினமடைந்தன. ஆம், நான் அவனை ஒழித்தால் எல்லாம் தீர்க்கப்படும். பிரச்சனையைத் தீர்க்க அவள் காரணத்தை நீக்க வேண்டியிருந்தது. யார் என்ன சொன்னாலும் அவள்தான் உண்மையான துறவி. சரித்திரனை நான் ஒழிக்க வேண்டும். சரித்திரன் மட்டும்தான். அவனை இங்கே வரவழைக்க ஒரு வழியைக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தாலும் கூட. ரேடன் கண்டத்திற்கு வரவழைக்கப்பட்ட சரித்திரனை வலுக்கட்டாயமாக பூமிக்குத் திருப்பி அனுப்பியவள் அவள்தான். அவனை திருப்பி அனுப்ப ஒரு வழி இருந்தால் மீண்டும் வரவழைக்க ஒரு வழி இருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அந்த முறையைக் கண்டுபிடிப்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ஹெலிசா தன் கைகளைப் பற்றிக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள்.